வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துதல் ஒழுங்குமுறைகள் 2026 என்ற புதிய விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 13ஆம் தேதி இதை யுஜிசி வெளியிட்டிருக்கிறது. இது பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் முக்கியமாக சாதிய பாகுபாடுகளை களைவதற்கான அல்லது சாதிய பாகுபாடுகளை தடுப்பதற்கான விதிமுறைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதற்கு பெரிதும் உதவக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சமூக நீதியின் பால் அக்கறை உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தருகிறது. அதை அனைவரும் வரவேற்றிருக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி, லக்னோ, ஹரியானா போன்ற பகுதிகளில் இது எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உயர் வகுப்பை சார்ந்த மாணவர்களும் மாணவர்களுடைய அமைப்புகள் அவர்கள் ஆதரவாளர்கள் என அனைவரும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றனர். ஏன் இதை எதிர்க்க வேண்டும்? இந்த விதிமுறைகள் யாரை பாதிக்கின்றன? யாரையும் பாதிக்கப்பட போவது கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுபவர்களை காப்பாற்றுகின்ற விதமாக, பாதுகாக்கின்ற விதமாகத்தான் இந்த விதிமுறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தேவையில்லாத ஒரு போராட்டம் என்பதாக இங்கே வேறு கருத்துக்கள் இங்கே நிலவுகின்றன. இந்த போராட்டத்தை எதிர்ப்பவர்கள் யார்? எதற்காக எதிர்க்கிறார்கள்? ஆதரிப்பவர்களினுடைய நோக்கம் என்ன? ஆதரிப்பவர்கள் எதற்காக ஆதரிக்கிறார்கள் என்ற பல செய்திகள் நாம் இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே மண்டல் குழுவினுடைய அறிவிப்பை, அதனுடைய சாராம்சத்தை 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்ற நிலைப்பாட்டை விபி சிங் அவர்கள் தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்திய போது, அதை சட்டமாக்கிய போது எழுந்த ஒரு போராட்டத்தை நாம் இந்த நாடே பார்த்தது. அது போன்ற ஒரு பிற்போக்குத்தனமான போராட்டம் இது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீர்த்து போகாமல் பார்க்க வேண்டியது, இந்த புதிய விதிமுறைகளையும் அதனுடைய நோக்கங்களையும் நீர்த்து போகாமல் பார்க்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக ஒன்றிய அரசுக்கு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்று. நீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதையும் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சைதே சாதிக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் வழக்கறிஞர் சுபாஷ் மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இரண்டு பேருடைய கருத்துக்களையும் முதலில் நாம் கேட்கலாம். இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். மாணவர்கள் தொடர்பான பிரச்சனை என்றனால முதல்ல அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல சுபாஷ் மோகன், இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது அங்கே நடக்குது. இப்போ இந்த யுஜிசி 2026 புதிய விதிமுறைகள் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லுங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது? 2012 ஏற்கனவே யூஜிசியில் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 ஹைதராபாத்தில் ரோஹித் வெமுலான்னு ஒருத்தர் இன்ஸ்டிடியூஷனலாக அவர் மர்டர் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக 2019 அந்த ரோஹித் வெமுலுடைய அம்மாவும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்னென்னா, இது மாதிரி நீங்கள் 2012 யூஜிசி சரியில்லை, எக்கச்சக்கமான கேப்ஸ் இருக்குது, அது யாரையும் தண்டிக்கிற மாதிரி கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் அது சரியாக கையாளலை, மீண்டும் ஒரு புது ரெகுலேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி 2019 போடுறாங்க. அந்த வழக்கு நடந்து ஜனவரி 2025 ஒன்றிய அரசு சார்பில் இல்லை நாங்கள் டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டுட்டோம், பப்ளிஷ் பண்ணிட்டோம், பாருங்கள், யாருக்கு வேணால் நீங்கள் கருத்து கேட்டு அதை நாங்கள் நோட்டிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதம் அதை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னா, நல்லா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது ஈக்விட்டி அப்படிங்கிறாங்க. ஈக்விட்டி அப்படின்னா சமூக நீதி. அவங்க கேஸ்ட் பேஸ்டு, ஜெண்டர் பேஸ்டு, இல்லை ட்ரைப் பேஸ்டு எல்லாமே அவங்க டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவங்க வகுத்து சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இந்த இதை எதுக்கிற ஆட்கள் யாருன்னு பார்க்கணும். எதுக்கிற ஆட்கள் இந்த இன்ஸ்டிடியூஷனில் இத்தனை காலமாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் தான். அவர் பெரும்பான்மையாக அதில் இடம்பெற்றிருந்த, ஆக்கிரமித்திருந்த. ஆமாம். ஏன்னா நீங்கள் எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஐஐடியில் வசந்தா கந்தசாமின்னு ஒருத்தங்க எவ்வளோ பேராசிரியர் வசந்தா கந்தசாமி எவ்வளோ காலம் போராடினாங்க, நீதிமன்றத்துக்கு வந்தாங்க, நீதிமன்றத்துலேயும் ஒன்றும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அதே மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் பாருங்கள், லெதர் இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், லெதர் இன்ஸ்டியூட்டில் 2006 இப்போ வரைக்கும் ராமசாமின்னு ஒரு உயர் சாதி, அதிலிருந்து அவருடைய ஆட்களாக தான் வராங்க. அவங்க சுகுணான்னு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டை
கடைசி வரைக்கும் வந்து உரிய ப்ரொமோஷன் கொடுக்காம கடைசியில் அமுச்சு விட்டாங்க. இப்போது எல்லா இந்த நாமினேஷன் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே அவர்கள்கிட்டயே இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து ஒரு சுற்று வழியில் வந்து அவங்களெல்லாம் வந்து தண்டிக்கிறாங்க. அவங்க வந்து டாக்டரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் உரிய ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல டப்புனு டிஸ்பிளினரி கமிட்டின்னு சொல்லி போட்டு விட்ருவாங்க, அவங்களுக்கு அதில் பிரச்சனை வர மாதிரி போட்டு விட்ருவாங்க. இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கும் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. நோட்டிஃபை பண்ணும்போதே அவங்க வந்து தெளிவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஜிசி ரூல்ஸில் நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலுமே உள்ளபடியாக வரவேற்க வேண்டிய விஷயந்தான். நம்ம முதல்வர் கூட வந்து வரவேற்று இருந்தாலும் அதில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரல் இதை வந்து நீங்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காப்புல. அந்த ரூல்ஸ்லேயே வந்து மிக முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன் வந்து இதில் இருக்குது. அதுவும் சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் சாதி பார்ப்போம், ஆனால் வந்து வடக்கில் போனால் ஆரிய கோட்பாடுபடி அவன் வர்ணம் பார்ப்பான். அவன் அப்படி பார்க்கும்போது அவங்க போய் வழக்கு போட்டாங்க. என்னென்னு வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்கன்னா, WP நம்பர் 101/2026ன்னு சொல்லிட்டு மிருத்துஞ்சய் திவாரி அப்படிங்கிற வந்து வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் வந்து நீதிபதி கேட்டு முழுசாக கூட கேட்கல, உண்மையாலுமே உள்ளபடியே வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா முழுசாக கூட கேட்கல. கேட்டுட்டு அவர் வந்து 4 கேள்வியை வந்து வினைறாரு. ஏன்னா உச்சநீதிமன்றம் போகும்போது ஒரு கொஷின் ஆஃப் லா இருக்கணும், ஃபேக்ட் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 4 கேள்வி கேட்குறேன், அது சார்ந்து வந்து இந்த கைட்லைன்ஸ் சரியாக தப்பான்னு சொல்லி முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் முதல் கேள்வி வந்து காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி நீங்கள் ரெகுலேஷனில் சொல்கிறீங்களே, அதை எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சாதியும் பட்டியல் சாதியோ இல்லை வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியோ அந்தந்த ஸ்டேட்டு தான் வந்து நோட்டிஃபை பண்ணும், அது வந்து ஒன்றியம் நோட்டிஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது எதன் அடிப்படையில் இந்த சாதி பேக்வேர்டு கம்யூனிட்டியா இல்லை இந்த சாதி வந்து SC கம்யூனிட்டியான்னு வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து செக்ரிகேஷன்னா என்ன, பிரிவினைனா என்ன, எப்படி நீங்கள் பார்ப்பீங்கிறது வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. முக்கியமாக அந்த ஆர்குமெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மண்டல் கமிஷன் வந்தபோது அந்த ஆட்கள் என்ன சொன்னாங்க, இல்லை ஹிந்துலா வரும்போது பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி வந்து அம்பேத்கர் வந்து கொண்டு வரும்போது அவங்க அப்போ என்ன சொன்னாங்க, ஒன்றே தான் சொன்னாங்க, அவங்களுடைய சனாதன கோட்பாடு மனு தர்ம கோட்பாடு எங்கெல்லாம் களைய ஆரம்பிக்குதோ அப்போ அவங்களாம் கொடி பிடிச்சி வெளியே வருவாங்க. அந்த மாதிரி வந்தது தான் இந்த குரூப்ஸ்லாம். இதில் இன்னொன்று மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க. அதே ரேங்க்ல இருக்க சொல்லணும்னா RSS பின்னணியில இருக்கிறவங்க RSSல, அதாவது உண்மையா சொல்லணும்னா RSSல இருக்கிறவங்களே இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு வெளிப்படையா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உயர் சாதியினர் குறிப்பாக பார்ப்பனியத்தில் இருக்கிறவன் அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த சனாதனத்தை தூக்கி தான் பிடிப்பான். அவன் RSSல இருந்தால் வெளியே வந்திருப்பான், RSS இல்லைன்னா உள்ளே இருப்பான். அவங்க தான் வந்து எதிர்க்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது சாதி சார், இப்போ என்னென்னா மண்டல் போராட்டத்தை வந்து இந்த நாடே பார்த்தது அப்படின்னு, ஆனாலும் வந்து அதுதான் மண்டல் தான் வெற்றி பெற்றார், அந்த இதுதான் வந்து குழுவினுடைய அறிக்கையும் அது தொடர்பாக VP சிங் அவர்களும் தான் அதில் வெற்றி பெற்றார்கள் என்பதும் இன்றைக்கு வரைக்கும் அந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்பொழுது திடீரென்று இதில் அது வந்து அதாவது ஏதோ ஒரு இடஒதுக்கீடுங்க எங்களுக்கு சில இடங்கள் பறிபோகும் அப்படின்னு அவங்க சொன்னால் அதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குன்னு கூட நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். ஆனால் இதில் வந்து அப்படி எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு போராட்டம் அங்கே நடக்கிறது, நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதிக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த நிறுவனங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கிற அந்த தற்கொலைகள் குறித்து ரொம்ப கவலையோடு கூட வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதற்கு இது தீர்வாக அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கல்வி பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் அனைத்து தரப்புக்கும் சரியாக கிடைப்பது, பாதுகாப்போடு கிடைப்பது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். இப்போது இந்த சட்டம் வந்துருச்சு, பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் மிகவும் பிற்பட்ட இங்கே மிகவும் பிற்பட்ட MBC இருக்குது, மற்ற இந்தியாவில் இல்லை, வெறும் OBCன்னு சொல்லுவாங்க. பழங்குடியினவர்கள், பட்டியலின மக்கள், OBC மக்கள். திடீர்னு இவ்வளோ மோடினா இவங்க மேலே அக்கறையா? அவங்க மேலே தாக்குதல் நடக்கிறதும், அவங்க மேலே ஜாதிய வன்மம் கக்கிறதும், அவங்க வந்து தற்கொலை செய்கிறதும், அவங்களை கல்லூரிந்து வெளியேற்றுறதும், அவங்க படிப்பை பாதியில் நிறுத்துறதும், அவங்க மேலே அக்கறை கொண்டு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. இப்போ நாட்டில் கேள்வியே 11 வருஷம் மோடி சும்மா இருந்துட்டு இப்போயே இந்த சட்டம் வந்தது. நான் பழங்குடியின மக்கள் மீது மோடிக்கு அவ்வளோ அக்கறையா, இல்லை பட்டியலின மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா, இல்லை OBCன்னு சொல்லக்கூடிய பிற்பட்ட மக்கள் மீது அவ்வளோ அக்கறையானா சத்தியமாக கிடையாது. ரோஹித்னு ஒரு மாணவர் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்து கொள்ள, தற்கொலைக்கு மெயின் காரணம் சாதிய தீண்டல், பாகுபாடு. அவர் வந்து ஜாதிய ரீதியாக அவர் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார், அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்கிறார். நம்மோடு அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் ஊழியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு கோ கருணாநிதி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கலாம். சார் வணக்கம்.
வணக்கம் வணக்கம் சார். இவர் சாதிக் சார் பேசிட்டு இருந்தாரு, இடையில பிரேக்கிங் வந்துருச்சு. அவருடைய இதை தொடர்ந்து கேட்டுட்டு நான் திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். சரிங்களா? ஆக 2 மாணவர்களுடைய தாயார் நான் ஒரு கேள்வியும் கேட்டுறேன். 11 வருஷம் சும்மா தானே இருந்தாரு, இப்ப கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணுடைய நீங்க பாக்குறீங்களே. சரி பரவாயில்ல, இப்பவாவது கொண்டு வந்தாரு அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? அது இப்பவாவது கொண்டு வந்தாருன்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது, உண்மை நிலவரத்தை சொல்லணுன்றக்காக தான் அதை சொல்றோம். ஜாதிய பாகுபாட்டால் 2 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்த பிறகு அன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பு அமைச்சர் இருக்கிற சுத்திராணியுடைய பேட்டி எடுத்து பாருங்க. ரோஹித்தோடைய மரணத்திற்கு ஏளனம் பண்ணியிருப்பார், கேவலப்படுத்தியிருப்பார். அதை கோபம் கொண்டு அந்த 2 மாணவருடைய தாயார் உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க, வழக்கு போட்டு. பல்கலைக்கழகங்களில் ஜாதிய பாகுபாடு நிலவுகிறது, ஜாதி இல்லைன்னு படிக்க போகிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி பாகுபாட்டில் காட்டி என் பையனை இழந்துட்டேன்ற போது தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து தோழர் சொன்ன மாதிரி அது 25 இறுதி வடிவம் பெறுகிறது. யூசிஜி வேறு வழி இல்லாமல், சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதால வேறு வழி இல்லாமல் நாங்கள் வழிகாட்டு நெறிமுறையை வெளியிடுறோம்னு சொல்லி 19 போட்ட வழக்கு 26 வந்தது. எதிர்க்கிறதெல்லாம் யார்? சட்டம் கொண்டு வந்து உருவாக்குனது யாரு? பிஜேபி அரசா? இல்லை, நீதிமன்றத்திற்கு பயந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குனாங்க. அது ட்ரையல் பார்க்க வெளியிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க வடநாடு ஃபுல்லாக. யாரெல்லாம் இந்து ராஷ்டிரா பேசுனாங்களோ, யார் தான் மோடியை விஸ்வகுருன்னு சொன்னாங்களோ, யார் தான் அமித்ஷாவை சாணக்கியன்னு சொன்னாங்களோ, பிஜேபி தான் 25 வருஷம் ஆளுன்னு சொன்னாங்களோ, இனி எந்த கட்சிக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்களோ, நாங்கள் தான் இந்துத்துவான்னு சொன்ன கும்பல்லாம் இன்னைக்கு அவங்க விளக்க மரத்தால், காலனியால், கருப்பு மையால அமித்ஷாவையும் யோகியும் மோடியும் அடித்து கொண்டது வடநாட்டு தொலைக்காட்சிகள் காட்டுவதில்லை. ஏனோ தெரியல, தமிழ்நாடு தொலைக்காட்சியும் காட்டாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களே வீதிக்கு வந்து போராடுறாங்க. இவங்க போராட்டம் யாரு? நீங்க முதல் துவக்கத்தில் ஒன்று சொல்லுங்க, மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும். சாதாரண வார்த்தை இல்லை அது. அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கடந்து போயிட முடியாது. இந்திரா காந்தி காலத்தில் கமிஷன் நியமிக்கப்பட்டு மத்திய அரசு பணியில் மிகவும் பிற்பட்டவர்களுக்கு, இங்கே மிகவும் பிற்பட்டவர் சொல்கிறோம், அங்கே பிற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு நியமிக்கப்பட்ட கமிஷன் 18 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருக்கிறது. கலைஞர் 89 முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் முதல் முறை பிற்பட்ட மக்களை மிகவும் பிற்பட்ட மக்கள் சொல்லி பாட்டாளிகளுக்கு சேர்ந்து 104 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார் மாநில அரசாங்கத்தில், கல்வியில வேலை வாய்ப்புல. இது மத்திய அரசு பணிக்கும் தொடரணும்ட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விபி சிங் இல்லை. அன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட விபி சிங்க்கு இல்லை. திமுக ஜனதாதள கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் விபி சிங் பிரதமர் இருக்கிறார். கலைஞர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறார் விபி சிங்க்கு. மண்டல கமிஷன் பரிந்துரை நிறைவேற்றி மத்திய அரசு வேலை வாய்ப்பில் கல்வியில் மிகவும் பிற்பட்ட வேலை வாய்ப்பு இந்த உரிமையை கொடுக்கணும்ட்டு கலைஞருடைய கோரிக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் தாக்கல் செய்யப்படும் விபி சிங் சொன்னார். அவ்வளோதான். வடநாடு பத்தி எரிந்தது. இன்னைக்கு எந்த கும்பல் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுகிறதோ, குடும்பாவி கொளுத்துகிறதோ, எரிச்சலை காட்டுகிறதோ, ரயில் மறியல் போராட்டம் உண்ணாவிரதம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறதோ, இதே கும்பல் தான் 89 பண்ணது. சரி, யாரோ ஒருத்தர் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணல. லால்கிருஷ்ண அத்வானி பண்ணாரு, யாரோ ஒருத்தர் பண்ணல வாஜ்பாய் பண்ணாரு, யாரோ ஒருத்தர் பண்ணல முரளி மனோகர் ஜோஷி பண்ணாரு, யாரோ ஒருத்தர் பண்ணல உமாபாரதி பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணல அதிகாரப்பூர்வமா பாஜக பண்ணுச்சு. நிலைமை என்ன தெரியுமாச்சு? பாராளுமன்றத்தில் விபி சிங் தாக்கல் செய்து சொல்கிறார், இந்த மண்டல் கமிஷனை தென்னகத்தின் தலைவர் பெரியாருக்கும் இந்தியாவின் சட்டமேதை அம்பேத்கருக்கும் காணிக்கையாக்குறேன்னு. சார், மிகவும் பிற்பட்டவர்கள் அரசு வேலை வாய்ப்பு போறதுல பாஜக என்ன சார் கஷ்டம்? என்ன மேடம் கஷ்டமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அண்ணாமலை யாரு? இங்க பிஜேபியில மிகவும் பிற்பட்டவர் தானே. தமிழிசை யாரு? நயனா நாகேந்திரன் யாரு? கிருஷ்ணசாமி யாரு? ஜான் பாண்டியன் யாரு? ஏன் எடப்பாடி பழனிசாமி யாரு? செங்கோட்டை யாரு? எல்லாருமே மிகவும் பிற்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பை தரணும், அந்த சமுதாய தரணும் சட்டம் போட்டது யாரு? விபி சிங். தமிழ்நாட்டில் சட்டம் போட்டது யாரு? கலைஞர். அவங்களுக்கு அந்த மாதிரி சட்டத்தை கொடுக்காத, வாய்ப்பை கொடுக்காதுன்னு போராடினது யாரு? பாஜகவும் இந்துத்துவ அமைப்புகளும். இன்னைக்கு நாங்கள் பணியோடு கேட்பது, இன்னைக்கு பிற்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஒரு சட்டத்தை உச்சநீதி மூலமா கொண்டு வந்ததை இன்னைக்கு போராட்ட காலம் மூலியமாக மிகப்பெரிய வேதனையான செய்தி என்ன தெரியுமா? 9 மாதம் நடந்தது விவசாயிகளுடைய போராட்டம். உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து, நான் நீதிமன்றத்தை மாண்போடு பேசுகிறேன், 9 மாதம் நடந்து 604 விவசாயிகள் மாண்டு போனார்கள். உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்தது, தடை கொடுக்கல. 6 மாதம் நடந்தது சிஏஏ போராட்டம், என்ஆர்சி போராட்டம், நீதிமன்றம் தடை கொடுக்கல. ஆனால் 72 மணி நேரத்தில் இந்த பல்கலைக்கழக யூஜிசி சட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்தியா ஆச்சரியமாக வியப்பாகவும் அச்சத்தோடு பார்க்கிறது. நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். கருணாநிதி சார், இந்த யுஜிசி புதிய விதிமுறைகள் அப்படின்றது யாருக்காவது எதிரானதாக இருக்கிறதா, அல்லது ஒரு பிரிவினரை மட்டும் பாதுகாப்பதாக இருக்கிறதா? ஏன் வந்து இந்த போராட்டம் நடக்கிறது? உடனடியாக உச்சநீதிமன்றம் அதற்கு ஒரு இடைக்கால தடை வேறு
விதிக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை சார். வணக்கம். இப்போ நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதாவது இப்போ உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அந்த யுஜிசியினுடைய அறிவிக்கைக்கு தற்காலிக தடை கொடுத்திருக்கு. கெப்டின் அபயன்ஸ் தான், நாட் ஸ்டே, கெப்டின் அபயன்ஸ். இந்த வழக்கு மார்ச் 19 வரும்போது இந்த கெப்டின் அபயன்ஸை ஓபன் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் அந்த வேர்டிங்ஸ் இருக்கு. ஆகவே இது தடைன்னு நம்ம சொல்ல முடியாது, கெப்டின் அபயன்ஸ். ஆனா உச்ச நீதிமன்றம் இவ்வளவு விரைவா ஒண்ணு கொடுத்திருக்கு அப்படிங்கறத ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, ஒன்றிய அரசு இப்பொழுது 2026 தான் முதலா கொண்டு வந்ததா அப்படின்னா கிடையாது. இதற்கு முன்னாடி 2012 கொண்டு வந்திருக்கு. ஏன் 2012 கொண்டு வந்தாங்கன்னா, அன்னைக்கு யூபி அரசாங்கம் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு கல்வியில இடஒதுக்கீடு, அர்ஜுன் சிங் கல்வி அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த பொழுது வடநாட்டிலே ஏற்பட்ட, குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் மாணவர்களிடையே ஏற்பட்ட போராட்டத்தின் அடிப்படையில அங்கே ஜாதி பாகுபாடு மிக அதிகமாக நடந்தது என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில யுஜிசி தலைவராக இருந்த சுக்தேவ் தோரட் அவர் தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் முழுவதுமாக விசாரணை செய்து ஆம் இதிலே பாகுபாடு நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கான விளக்கத்தை அளித்து பரிந்துரையும் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் 2012 யுஜிசி ஒரு அறிவிக்கையை கொடுத்திருக்கு. அந்த அறிவிக்கையில அன்றைக்கு தினம் SC ST மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஜாதிய பாகுபாடுகளை எவ்வாறு களைய வேண்டும், எவ்வாறு தடுக்க வேண்டும், அதற்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்கின்ற பல்வேறு கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. அப்ப 2012 வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு சார்? அதான் 2012 அந்த மாதிரி ஒரு அறிவிக்கை வந்து அதற்கு பின்னர் நடைபெற்ற ரோஹித் வெமுலா மரணம் 2016. அதற்கு பின்னர் நம்மளுடைய இன்னொரு மாணவர் 2019 நடைபெற்ற ஒரு மரணம். இதன் அடிப்படையில் அந்த மாணவருடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் அந்த ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறாங்க. அதாவது இந்த மாணவர்களுடைய இந்த 2012 அறிக்கையின்படி இந்த மாணவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படவில்லை. ஆகவே இந்த அறிவிக்கை பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே முறையாக நடைபெறவில்லை என்பதாக அவருடைய மனுவிலே தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றம் அதனை விசாரித்து 2025 யுஜிசியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 2012 அறிவிக்கையின்படி என்னென்ன அதுல நடந்துட்டு இருக்கு, அதுல என்னென்ன குறைபாடு இருக்கு என்பதெல்லாம் பார்த்து வழக்கம் ஒரு அறிக்கையா கொடுங்கன்னு சொல்லும் போது மத்திய அரசின் சார்பில் யுஜிசி என்ன சொன்னதுன்னா, ஆமாம் இதுல நிறைய ஜாதி பாகுபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது 2019-20 முதல் 2023-24 அதாவது 5 ஆண்டுகளிலே 173 புகார்கள் என்பது 378, அதாவது 118 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. 704 பல்கலைக்கழகங்களிலே 1160 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்பதையெல்லாம் தெரிவித்து, ஆகவே நாங்கள் இந்த 2012 அறிவிக்கையிலே சில மாற்றங்களை செய்து நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு வந்துதான் 2026 இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யுஜிசி 2026 அறிவிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2012க்கும் 2026க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த 2026 இன்றைக்கு வடநாட்டுல குறிப்பாக பாஜக தலைவர்கள், அதனுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்சி தேவேந்திர பிரதாப் சிங், அதே போல லக்னோல உள்ள பாஜக சேர்ந்த உள்ளூர் தலைவர் ஒரு 12 பேர் விலகி இருக்காங்க கட்சியில இருந்து. அங்க இருக்கக்கூடிய லக்னோ மற்ற கல்லூரிகள் எல்லாம் உயர் ஜாதி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம், ஜெய்ப்பூர்ல ஆர்ப்பாட்டம், ஜெய்ப்பூர்ல கர்ணி சேனா பிராமண மகாசபா எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 2026 அறிக்கையை பாத்தீங்கன்னா 2012 விட ரொம்பவும் டைல்யூட் பண்ணிட்டாங்க. 2026 பல பேர் சொல்றாங்க இந்த ஓபிசி அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2026 மட்டுமல்ல 2023 யுஜிசியினுடைய அறிக்கை, அதனுடைய அறிவிக்கையில ஓபிசி மாணவர்களை சேர்த்தாச்சு. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் SC ST OBC மாணவர்களுக்கும்
இருந்தாக்கா அதை வந்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் களையணும் அப்படிங்கறத வந்து அவர்கள் ஏற்கனவே அந்த 2023 19/6/2023 அறிவிக்கையிலே பிரிவென்ஷன் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் SC ST OBC ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத போட்டு அவங்க தெரிவிச்சிட்டாங்க. ஆக 2027 புதுசா சேர்த்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா புதுசா யாரை சேர்த்திருக்காங்கன்னா EWS அந்த உயர் ஜாதி அரிய வகை ஏழை மாணவர்கள் அவர்களும் இதுல சேர்த்திருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே நம்ம வந்து எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மாணவர்கள் இதற்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். நியாயமா பார்த்தா போராட்டத்தை SC ST OBC மாணவர்கள் தான் ஏற்படுத்தி இருக்கணும். ஆனா உயர் ஜாதி மாணவர்கள் பண்றாங்கன்னா இதனுடைய உள் அஜெண்டா என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. திரு சுபாஷ், இப்போ மாணவர்கள் வந்து SC ST OBC மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இதில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கூறு இதில் இருக்கு, அதனால் இதை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்புகள் நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இதை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதில் வந்து இது மட்டும் கிடையாது, காலங்காலமாக வந்து நாங்களும் தான் கேலிக்கு ஆளாகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்களையும் தான் கேலி கிண்டல் எல்லாம் பண்றாங்க, எங்களுடைய உருவத்தை எங்களுடைய தோற்றத்தை வைத்து சில அடையாளங்களை எல்லாம் வைத்து எங்களை வந்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா இது மனதை புண்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதி வந்து அக்னிஹோத்திரமா ஏதோ அவரோட பேர், அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது, எங்களையும் ஏன் அந்த ஈக்விட்டி கமிட்டியில் வந்து சேர்க்கலை அப்படின்றதான் அந்த உயர் வகுப்பினரினுடைய கோரிக்கையாக இருக்குது. யூஎஸில் வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணும்போது வெள்ளைக்காரன் ஒன்று சொன்னான், நீங்கள் பாட்டுக்கு வந்து கருப்பர்களை வந்து இனிமேல் நான் வேலைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா எங்கள் பொருளாதாரமே உடஞ்சி போயிருமே, நாங்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா. அதை ஒரு மனிதாபிமானத்தோட பார்த்தா அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உயர் சாதி பசங்க வந்து பிற்படுத்தப்பட்டாரோ இல்லை பட்டியல் வகுப்பு ஆசிரியர்களால் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் காட்ட சொல்லுங்கள். டேட்டாஸ்ன்னு பார்த்தா இப்போ நடக்கிற போராட்டமே 10 பேர் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து நின்று கொடி பிடிச்சிருப்பாங்க. உடனே நியூஸ் என்ன வரும், இவங்க அப்படியே வந்து இந்தியாவை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க, எல்லாருமே நடுக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஃபால்ஸை செட் பண்ணுவானுங்க. அப்போ இது பேர் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொல்கிறாங்க. மாணவர்களே ஏதோ இதுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. வந்து சார் சொன்ன மாதிரி என்னென்ன அமைப்புன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாமே வந்து இட் ஒன்லி சர்வ்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் அப்பர் காஸ்ட் பிராமின் கம்யூனிட்டி. அவங்க வந்து ஓபிசி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணல, அவங்க எந்த வகையான ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணல. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக மூலதன அதிகாரம் வந்து பங்கிட்டு போக முடியாது. யாராவது அது மாதிரி கேள்வி கேட்டு டிஸ்கிரிமினேஷன் வந்து கொஷின் பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனை. இப்போ எத்தனையோ கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெஞ்சே தனி எஜுகேஷன் சொல்லி போடுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் மேலே ஒரு டிசிப்ளினரி கமிட்டி இருக்குது. இப்போ வந்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து அந்த பையன் வந்து ஜெய் பீம்னு எழுதுனான். அந்த வந்த ஆள் வந்து நார்த்துலேருந்து வந்த ஒரு நபர், பேர் சொல்ல ஏன்னா வழக்கு வந்து அங்கே போயிட்டுருக்கறனால, அந்த நபர் வந்து பக்க RSS கொள்கை கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் அந்த சதுர்வர்ணத்தை ஆழமாக நம்புறவர். இவன் டிசிப்ளினரி கமிட்டி போடுறான். ஜெய் பீம்னு எழுதி ஃப்ரீ பாலஸ்தீன் எழுதின கூட்டத்தில் கேரளாவிலேருந்து வந்து ஹிந்துக்கள் இருக்கிறாப்புல, கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்துக்கள் இருக்கிறாப்புல. ஆனால் அவர் வந்து வெறும் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாப்புல. சாதியை விடுங்க, இல்லை வந்து SC ST பிரச்சனையை விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஆட்கள் டிசிப்ளினரி கமிட்டி எடுக்கும்போது கூட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத வேண்டாத வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஆட்கள் மேலே வந்து டிசிப்ளினரி கமிட்டி எடுக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீ பார்ப்பனாக இருக்கிற காரணத்தினாலேயோ இல்லை நீ இந்த வகுப்பு சார்ந்த காரணத்தினாலேயோ உன்னை விட சமூகத்தில் வந்து எனக்கு எந்த வகையான அதிகாரமும் கிடையாது, சொத்துல பங்கு கிடையாது, எனக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது, இப்போ இப்பேற்பட்ட நான் ஒடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொன்னால் அவங்க எப்படி குதிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிற நரேட்டிவ் வந்து நம்பர்ஸ் படியும் தப்பு, ஃபேக்ட்ஸ் படியும் தப்பு. அவங்க இத்தனை காலமாக வந்து பொய் சொல்லி தானே வந்து அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிற பொய்யை வந்து உள்ளபடியே ஏற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து பொய் முதலைக்கண் சொல்லப்போனால் எந்த இடத்துலையுமே ரிவர்ஸ் ரேசிசமோ இல்லை ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷனோ அதெல்லாம் எங்கேயுமே கிடையவே கிடையாது. இது ரிவர்ஸ் பிராமணிசம் அப்படிம்பாங்க, அப்படிலாம் எங்கேயுமே இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக அதான் சார் சொன்ன மாதிரி போராட வேண்டியவர்கள் இப்போ போராடிட்டு இருக்கிறவங்க வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தை ASF உடைய ஸ்டாண்டுமே இதில் வந்து என்னென்னா 2012 இருக்கக்கூடிய நல்ல அம்சமும் 2023 சொல்லப்பட்டிருக்கிற ரெகுலேஷன்ஸையும் மனசில் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிறத வந்து நம்ம எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் வந்து சொல்கிறாங்க. இதுவுமே வந்து இன்னும் சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து கெப்டின் அபயன்ஸுக்கும் ஸ்டேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சார் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் மாணவர் அமைப்பு அது முக்கியமாக ASF உடைய அறிக்கையில் கூட அவங்க வந்து தெளிவாக நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா,
இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கண்டிப்பாக பேசுவோம் நம்ம. சைதே சாதிக் சார், இப்போ என்னென்னா இப்பொழுது அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்விக்கு இங்கே ஐஐடிகளில் படிக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மாணவர்களினுடைய எண்ணிக்கை இங்கே வந்து கூடுதலாகிட்டே போகுது. ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய அந்த கல்விக் கொள்கைகள் அது கொடுக்குற பயிற்சிகளின் மூலமாக சென்னை ஐஐடி மட்டும் கிடையாது, இங்கேருந்து கோரக்பூர் ஐஐடி எங்கெங்கேயோ இருக்கிற ஐஐடிகளுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் போகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஒரு போராட்டம் என்பது இதற்கு எதிரானது. இப்போ மறுபடியும் வந்து கல்வி வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது என்ற நிலையை நோக்கி போகிறாங்களா அவங்க? நிச்சயமாக கட்டை விரலை காணிக்கை கேட்டவங்க தானே இவங்க. கட்டை விரலை காணிக்கை கேட்டு கலைஞர் ஒரு கவியரங்கத்தில் பாடியிருப்பார், கட்டை விரல் காணிக்கை கேட்டால் பட்டை உரியும் சுடுகாடிலும் கட்டை வேவும் அப்படின்ட்டு. அது அன்னிய வரைக்கும் இன்னிய வரைக்கும் அது நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் போய் சேர்றாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லேயும் அது 14 ஸ்டேட்டில் பிஜேபி ஆளுது, ஒரு ஸ்டேட்டில் எங்கன்னா காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். குடும்பம் தெரியுமா, மத்திய பிரதேசத்தில் 23,000 பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த பத்திரிக்கையாக சொல்லியிருக்கா? 23 பள்ளிக்கூடங்களை மூடி குருகுலங்களை துவக்கிறோம். யாருக்கு எதிரான குருகுலங்கள் அது? இப்போ பட்டியலின மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக கருத்துக்கள் நச்சு கருத்துக்கள் விதிப்பதற்காக நம்ம எந்த மாதிரி நாட்டில் வர்றோம்? இந்த போராட்டம் யார் கையில் எடுத்திருக்கிறா? சனாதனவாதிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க. யாருக்கு எதிராக? சட்டத்துக்கு எதிராக. என்ன சட்டம்? பட்டியலின பழங்குடியின பிற்பட்ட மக்களை பாதுகாக்கிற சட்டம். இங்கே சனாதனத்தை வேணும்னு பேசுகிற கூட்டம் யாரு? நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி தலைவர் சொன்னார், இன்றைக்கும் தமிழ்நாடு சனாதனத்துக்கு எதிராக தான் நிற்கும் அப்படின்னார். இன்னைக்கு சனாதனம் தேவை, உதயநிதி தப்பா பேசிட்டார், சனாதன நாட்டுக்கு தேவை, சனாதன நாட்டை ஆதரிப்போம் நாங்கள் சொன்னோம். சனாதன தேவைன்னு பேசின தலைவர்லாம் யார் தெரியுமா? யாரும் சனாதனவாதிகளே கிடையாது. அதான் மிகப்பெரிய கொடுமை. சனாதனவாதி குருமூர்த்தி அப்படி பேசலை, ஆனால் அர்ஜுன் சம்பத் பேசினார். சனாதனவாதியாகிற RSSல யாரும் குரல் கொடுக்கல. வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினாங்க. சனாதனம் வேணும் அப்படின்ட்டு உயர்ஜாதி வகுப்புல யாரும் பேசல. அண்ணாமலை நயனார் நாகேந்திரம் பேசினாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயத்தின் மீது தான் கடந்த 3 நாட்களாக வட மாநிலங்களில் தாக்குதல் நடத்துகிறது. இந்த யூசிஜி வேண்டாம் நாங்கள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? வேண்டாம்னா என்ன சொல்றாங்க? அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன? பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்பட்ட மாணவர்கள் மீது வன்முறை ஏவக்கூடாது. ஜாதிய ரீதியாக வன்முறையோ தாக்குதலோ அவதூறு பேச்சோ இழிவோ நடத்தக்கூடாது. அப்போ இவங்க இந்த சட்டத்தை வேணான்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் செய்வோம், நாங்கள் கேவலப்படுத்துவோம், நாங்கள் உதைப்போம், நாங்கள் அப்படி தான் நடந்துப்போம், நீ சட்டம் போட்டு தடுக்கக்கூடாதுன்னா எங்க? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீதே ஒரு சனாதனவாதி செருப்பு வீசினாருங்க. அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த நிலைமைன்னு சொன்னா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பழங்குடியின மாணவருக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? டெல்லியில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தேசிய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கலவரம். இதே ஆதிக்கவாதிகளால், சனாதனவாதிகளால். இந்த சட்டம் வந்து அது பண்ண முடியாது. அவங்களுடைய படிப்பு போயிடும், வெளியே போயிடும், அவங்க வந்து பாதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து கலவரம், தொடர்ந்து தாக்குதல், தொடர்ந்து வன்முறை. இந்த சட்டம் வந்தால் இதை நிறுத்துறோம்னு தான் இன்னைக்கு சனாதன கும்பல் குக்கலிட்டு கொண்டு வீதிக்கு வந்து போராட்டம்னு சொல்றது. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த சட்டத்தை UGCயை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? பாஜக எதிர்க்கிறது, பாஜக கிளை அமைப்புகளை எதிர்க்கிறது, அரசு வாய்மூடி மௌனம் சாதிக்கிறது, நீதிமன்றம் தடை கொடுத்து இந்த சட்டம் தேவை. முதலமைச்சர் தைரியமா சொல்லியிருக்காருல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா அறிக்கை விட்டுருக்காரு, இந்த சட்டம் தேவை, இதை எதிர்த்து போராட்டம் நடத்துறது அநியாயம், அக்கிரமோ, இது சனாதனவாதிகள், உயர் ஜாதி, தெளிவா சொல்லிட்டாருல்ல. பழனிசாமி சொல்லுங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்றவங்க சொல்லுங்க. தினகரனுடைய ஸ்டாண்ட் என்ன? GK வாசன் ஸ்டாண்ட் என்ன? அன்புமணி சமூக நீதி போராளிக்கு பிறந்தவராச்சு அவரு. அவங்க அப்பா கிட்ட சண்டை, அது வேற விஷயம். இந்த சட்டம் தேவையே இல்லை நாங்கள் ஒரே மேல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் அரசியலுடைய என்ன பண்றது, 30 நாள்ல தேர்தலை வச்சுக்கிட்டு அவன் இந்த சமூக நீதியை பார்ப்பானா, பார்லிமெண்ட் சட்டசபை சீட்டை பார்ப்பாங்களான்னா அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ சமூக நீதி முக்கியம் அல்ல, அவங்களுக்கு தேர்தலும் MLA சீட்டு தான் முக்கியம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரொம்ப கடுமையான டாஸ்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம பேசுவோம். கருணாநிதி சார், இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னீங்க, இதை யார் போராடணுமோ நியாயமாக அவர்கள் வந்து இதை எதிர்த்து போராடலாம், ஆனால் மற்றவர்கள் போராடுறாங்க, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தீங்க. உண்மையிலேயே அதனுடைய உள்நோக்கம் என்ன சார்? அதாவது இதுவரை போராடி பெற்ற இந்த மக்களினுடைய கல்வி உரிமையை மறுப்பது அப்படிங்கிறது மட்டும்தானால் அது வேறு ஏதாவது நோக்கங்கள் இருக்கிறது? ஆமாம்,
ஆமா, அத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல சேர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து தன்னுடைய தீர்ப்புல அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் சஃபர் ஃப்ரம் சர்டன் ஆம்பிகுவிட்டிஸ் சொல்றாங்க நீதிபதிகள். அதுதான் இப்ப நம்ம வந்து கவனிக்கணும். எப்படின்னா 2026 கைட்லைன் ரொம்ப டைலூட்டட் கைட்லைன். நான் எதை வச்சு சொல்றேன்னாக்கா, இப்போ இந்த போட்டிருக்க 2026 கைட்லைன் டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்றது, அன்ஃபேர் டிஃபரன்ஷியல் பயஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆர் எனி சச் ஆக்ட் அகைன்ஸ்ட் எனி ஸ்டேக் ஹோல்டர் whether explicit or implicit on the grounds of only of religion, race, caste, gender னு பொதுவா சொல்லுது. ஆனா இதுக்கு முன்னாடி 2012 போட்டிருக்க அந்த கைட்லைன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கைட்லைன். அது டிஸ்கிரிமினேஷன் பத்தி சொல்லும் போது இது அத்தனையும் சொல்லிட்டு ஒவ்வொரு வரியா போகுது, 23 பிரிவுகள்ல கொண்டு வருது. அதை டிப்ரூவிங் ஸ்டூடெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட் கிரெடிட் சொல்லிட்டு இம்போசிங் கண்டிஷன்ஸ் ஆன் எனி ஸ்டூடெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் which are incompatible with the dignity of human அப்படிலாம் சொல்லி ரொம்ப தெளிவா, அது இன்னும் ஸ்ட்ராங் டோஸ். அப்ப அமைதியாக இருந்த இந்த கூட்டம் 2023 இதே யூஜிசி வந்து இதே போல ஒரு கைட்லைன் சொல்லும் போது, இதே போல அதுல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள்ட்ட இருக்கக்கூடாது, அதை தடுக்கணும்னு சொல்லும் போது அமைதியா இருந்த அந்த கூட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வடநாட்டுல வன்முறை தொடங்கி இருக்கு. இத உச்ச நீதிமன்றமும் அன்றைக்கு 2012 கைட்லைனை விட இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு டைலூட்டட் கைட்லைனுக்கு கேப்டன் அபேயன்ஸ் சொல்லுது. அப்படிங்கிற இத்தனையும் பொருத்தி பார்க்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தினம் விடுத்த அறிக்கையில சொன்ன சில செய்திகள் நம்ம அத்தனை பேரும் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளா நான் பாக்குறேன். எப்படின்னா அவர் அதை சொல்லும் போது சொல்றாரு, இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த யூஜிசியோடைய அறிவிக்கையின் தாக்கத்தின் பேரில நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஏற்கனவே மண்டல் குழு பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய போது நடத்திய அதே பிற்போக்கு மனநிலையுடன் தான் யூஜிசி விதிகளுக்கு எதிரான தற்போதைய போராட்டங்களும் அமைந்துள்ளன. இத்தகைய அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு ஒன்றிய அரசு இந்த புதிய விதிகளையோ மைய நோக்கங்களையோ நீர்த்து போக செய்யக்கூடாது. அதே போல புதிய விதிகளின்படி உயர்கல்வி நிறுவன தலைமை பொறுப்பில் இருப்பவரின் தலைமையிலேயே சமத்துவ குழுக்களை அமைத்தால் அவை எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் என்ற கேள்வி எழுகிறது. அதுவும் பல உயர்கல்வி நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் RSS ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் போது இக்கேள்வி மேலும் வழிபடுகிறது. மிக அழுத்தமான மிக முக்கியமான ஒரு காரணத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்றைக்கு அதாவது 2012 ஏற்படாத போராட்டம், 2023 அறிவிக்கையின்படி ஏற்படாத போராட்டம் இன்றைக்கு 2026 நடைபெறுகின்றது. அதுவும் குறிப்பாக வடநாட்டிலே, அதுவும் குறிப்பாக பாஜக அதனுடைய துணை அமைப்புகளாலே நடத்தப்படுகிறது என்று சொன்னால், எவ்வாறு மண்டல் குழு பரிந்துரை 1990 நடைபெற்ற பிபிசி கொண்டு வந்த பொழுது எவ்வாறு வடநாட்டிலே இதே கூட்டம் வன்முறையை ஏற்படுத்தியதோ, 2006 எய்ம்ஸிலே இதே கூட்டம் எவ்வாறு வன்முறையை ஏற்படுத்தியதோ, அதே போன்ற ஒரு சூழலை இப்பொழுது உருவாக்குவதற்கு என்ன உள்நோக்கம் இருக்கின்றது என்பதை டெல்லியில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இது நாம் அனைவரும் ஒன்றிய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து ஜாதிகளையும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தடுப்பதற்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு முன்னோட்டமான போராட்டம் என்ற கருத்தினை வடநாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற கருத்தினை நாம் உதாசீனப்படுத்த முடியாது. அது நிச்சயமாக அதனுடைய உள்நோக்கம், இந்த போராட்டத்தினுடைய உள்நோக்கம் அதுவாக கூட இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே நாம் மிக மிக கவனமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அனைத்து பிரிவு அமைப்புகளும் இதில் கவனமாக இருந்து இந்த அறிவிக்கையை மேலும் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அதில் இடபிள்யூஎஸ்ஐ சேர்த்ததை நீக்கி ஏனைய பிரிவு மக்களுக்கு அங்கே ஜாதிய பாகுபாடு எந்த விதமான ஒடுக்குமுறையும் இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே
அமைப்புகள் போராட வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்த கருத்துள்ள கட்சிகள் அனைவரும் இணைந்து இதற்காக வாதாட வேண்டும் என்ற கருத்தினை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். சாதிக் சார், இப்போ இந்த சிக்கலை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எதிர்க்கட்சிகளை கூட நீங்க வந்து கேள்வி கேட்டுட்டீங்க. இப்போ என்னன்னா இதுல வந்து மாணவர்களினுடைய எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு தான் இது குறித்து கூடுதலாக கவலைப்பட வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம அதற்கான நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை வட மாநிலங்களுக்கு இதில் என்ன பெரிய அக்கறை இருந்துவிட போகிறது அப்படின்றப்போ என்னவாகும்? ஏன்னா மீண்டும் இதற்காக ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டி இருக்குமா? இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பாஜகவுடைய மாணவர் அமைப்பு ஏபிபி வந்து அவங்களுடைய பருப்பு வேகாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அவங்களும் என்னென்னவோ குட்டிக்காரெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஏதோ பண்ணி பார்த்தாங்க. தமிழ்நாட்டினுடைய இயல்பாகவே சிந்தனையே வேற. நம்முடைய சிந்தனை, கோட்பாடு, கலாச்சாரம், பேச்சு, பழக்க வழக்கம், நட்பு, உறவு எல்லாமே வேற. அது அவங்களுக்கு செட் ஆகவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கலாம். இந்த சட்டம் இந்தியா ஃபுல்லாக பொருந்துமான சட்டம் தான். ஆனால் இங்கே ஏதாவது பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் நடக்கிற மாதிரி, ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி, உத்தரகாண்டில் நடக்கிற மாதிரி, காஷ்மீரில் நடந்த மாதிரி நடக்குதானா? இங்கே நடக்கல. ஏன்னா இது இயல்பாகவே சமூக நீதி மண். இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்கள் அதுக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. நுழைவுத் தேர்வு எழுதி 34 இஸ்லாமிய மாணவ மாணவிகள் உள்ளே போயிட்டாங்க. கல்லூரி இழுத்து மூடிட்டாங்க. கல்லூரியை மூடிட்டான். கேட்டா அது வைஷ்ணவா தேவி காலேஜில் போய் எப்படி முஸ்லீம் படிக்கலாம்? எங்க இருக்குது? காஷ்மீர்ல. அவன் நுழைவுத்தேர்வு எழுதி பாஸ் பண்ணி உள்ள போனான், கல்லூரி எடுத்து மூடிட்டான். அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. இங்கே சமூக நீதி பார்க்கப்படுகிறது, சமத்துவ சமுதாயம் பார்க்கப்படுகிறது, இங்கே எல்லோருக்கும் எல்லாம் பார்க்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் சட்டம் என்ன வேணா ஏற்றிட்டு போட்டோம், எந்த கும்பல். இங்கே யார் வந்தாலும், இதே உங்க உதாரணம் சொல்லணும்னா, பீகார்லேருந்து ஒரு தொழிலாளி வேலை தேடி சென்னைக்கு வர்றாரு. ட்ரெயினை விட்டு இறங்குற போது கீழே விழுந்து 2 கையும் துண்டாயிடுது. அவர் 48 மணி நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டல் அறுவை சிகிச்சை செய்து வெட்டுண்டு போன 2 கையை ஒட்ட வைத்து வடநாட்டு தொழிலாளிக்கும் வாழ்க்கை கொடுக்குற அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது. ஆனால் பிரதமர் அங்கே போய் பொய் சொல்கிறாரு, பார்த்தீர்களா பீகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் தாக்குறாங்கன்ட்டு. நாங்கள் தாக்கவில்லை, உடைந்து போன கையை, வெட்டுண்ட கையை ஒட்ட வைத்திருக்கிறோம். ஆக இங்கே பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் பல்கலைக்கழகங்களுடைய சட்டம் மத்திய அரசு சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் இங்கு எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் சமம்தான், எல்லோருக்கும் பாதுகாப்பு, இது எல்லோருக்குமான அரசு. இங்கு யாரும் வாலாட்ட முடியாது, வாலாட்டினால் ஒட்ட நெருக்கப்படும் என்பது ஆதிக்க சக்திகளுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக. சுபாஷ், இப்போ மாணவர் அமைப்பினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இதில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்னொன்று, அனைத்து அதாவது தமிழ்நாடு அளவிலான மாணவர்கள் அமைப்பினுடைய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, எஃப்எஸ்ஓன்னு சொல்லிட்டு, இப்போ அதில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுப்பீங்க? இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ எஃப்எஸ்ஓ சார்பில் அதிகாரப்பூர்வமான எந்த முடிவும் வந்து வெளியிடப்படவில்லை. ஒன்று ஏஎஸ்எஃப்பும் அப்புறம் வந்து மற்ற மாணவர் அமைப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஎஸ்எஃப் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக இந்த 2026 யூஜிசி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 2012 வந்து என்னென்னா அதில் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன்னா வந்து ரோஹித் வெமுலா வழக்கு வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாக அந்த வைஸ் சான்சலர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அதோட பிரச்சனை வந்து தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு மாணவியுடைய அம்மாவோட சேர்ந்து மேலே போகிறாங்க. இதில் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கிற டெஃபினிஷனில் இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது வந்து இடபிள்யூஎஸ்ஸை சேர்த்துனது வந்து சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு இஷ்யூ 2 இருக்குது. மூணாவது வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் வேறு இதில் இல்லாத என்ன அப்படின்னா, இதில் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. 2012க்கும் இருக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு வகுப்பை சார்ந்தவன், அங்கே அவர் வந்து என்னை வந்து ஒரு வகையில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரு அப்படின்னா, பழைய இதில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது வந்து எஃபெக்டிவாக ஸ்டெப்ஸ் எடுக்காது. இதில் வந்து என்ன அப்பீல் மெக்கானிசம் இருக்குது. இதில் வந்து குற்ற வழக்குகள் வந்துச்சு. எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக பண்ணக்கூடிய க்ரைம்ஸ் வந்து அட்ராசிட்டி அப்படிம்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட். இப்போ அந்த மாதிரி வழக்கு இருந்தால் அதை நம்ம உடனே போய் புகார் கொடுக்கணும். இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கான
பனிஷ்மெண்ட் யார் யாரெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணி அந்த கமிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் சில பல குறைகள் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் 2012 2026 இது ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்த்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷனை வந்து கிளாரிஃபைடாக பண்ணி இது வந்து எஃபெக்டிவாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிலேருந்து வந்து யூனிவர்சிட்டி போக முடியும், பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக அதை இன்னும் கொஞ்சம் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது வந்து டியூ கோர்ஸில் வந்துடும். அது டியூ கோர்ஸில் வந்து டெஃபினேஷன் வந்து இன்டர்பிரட் ஆயிரும். டியூ கோர்ஸில் வந்து அந்த பனிஷ்மெண்ட் மெக்கானிசம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆயிரும். அது எப்படி அதில் இருக்கிற குறைகளும் சரியாக போயிடும். ஆனால் இது கெப்டின் அபைன்ஸை வச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாது. ஓகே நம்ம பேசுவோம். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தாக இதை எடுத்துக்கிறேன். கருணாநிதி சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது பட்ஜெட் செஷனாக நடக்க போகுது. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கப்படணுமா, அங்கே வந்து இது எடுத்து வைக்கப்பட வேண்டுமா, அதன் மூலமாக அதனுடைய தீர்வை நோக்கி அது போகுமா? நிச்சயமா இந்த பிரச்சனை அங்க வந்து எதிரொலிச்சு ஆகணும். ஏன்னா இப்போ நேற்றுக்கு முன்தினம் வந்து சுக்தேவ் தோரட் யூஜிசி சேர்மனா இருந்தவர், அவர் மூலமா தான் இந்த 2012 கைட்லைன்ல வந்தது. அவரு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப 2026 போட்ட கைட்லைன்ல அரசாங்கத்தினுடைய அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ங்கிறது கொடுத்திருக்கக்கூடிய டெபினேஷன்ல யூஜிசிக்கு கட்டுப்பட்ட கல்வி நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஐஐடி, ஐஐஎம், லா யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் அந்த கண்ட்ரோல்லே வராது. சோ இவற்றை அத்தனையும் வெளியில தள்ளுற மாதிரி ஒரு அதுல குறை இருக்கு. அதை உடனே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அது முக்கியமான கருத்தா இருக்கு. இன்னொன்னு இது மாணவர்கள் மட்டும்தான் இருக்கு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பேராசிரியர் ஃபேக்கல்டிஸ்லயும் பெரிய காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அங்கேயும் ப்ரமோஷன்ஸ்ல அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வசந்தா கன்சாமி ஐஐடியோட பேராசிரியர் அதுக்கு உதாரணம். சோ அதையும் உள்ளடக்கணும். ஆகவே இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி இந்த அறிவிக்கையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாடாளுமன்றத்துல ஒத்த கருத்துள்ள அத்தனை கட்சிகளும் ஏற்று அரசாங்கத்தை வலியுறுத்தணும். அப்படிங்கறத நம்ம இந்த எங்களுடைய கூட்டமைப்பின் கருத்தா நான் வலியுறுத்த விரும்புறேன். நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.